அதிகப்படியான கடைகளில் கிடைக்கும் சோப்புகள் அனைத்தும் ரசாயனங்களால் நிரம்பியவையாக இருக்கின்றன. பாரம்பரிய கைவினை சோப்பு எப்படி அடிப்படையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதை இது ஆட்டுப்பாலுடன் தொடங்குகிறது. பிறகு தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றன, இடிக்கப்பட்டு பிழிந்து தேங்காய் பால் மற்றும் கிரீம் எடுக்கப்படுகிறது. பட்டுக்கூன்கள் மெதுவாக கொதிக்க வைக்கப்படுகின்றன. இதனால் வெளியேறும் புரதங்கள் சோப்பிற்கு மென்மையும் நயமுமான தொடுதலையும் வழங்குகின்றன. அடுத்தது எண்ணெய்களின் கலவை. ஆலிவ் எண்ணெய் தோலை போஷிக்க, பனை எண்ணெய் உறுதியை வழங்க, ஆர்கன் எண்ணெய் செழுமைக்கு மற்றும் இனிப்பான பாதாம் எண்ணெய் மென்மைக்கு. இந்த எல்லாவற்றையும் சேர்த்து நன்கு கிளறி ஒரு கிரீமி கலவையாக மாற்றுகிறார்கள். பின்னர் அதனை வடிவங்களில் ஊற்றி வைக்கிறார்கள். உறைந்ததும் அவை அழகாக வெட்டி சீரான சோப்புக் கட்டிகளாக மாற்றப்படுகின்றன, ஒவ்வொன்றும் இயற்கையான சுருள் வடிவத்துடன். இவ்வாறு உருவாகும் பொருள் சாதாரண சோப்பு அல்ல. இது பால், எண்ணெய்கள் மற்றும் பட்டுப்புரதங்களால் நிரம்பிய தோல் நட்பு சோப்பு. இந்த கைவினை சோப்பு தொழிற்சாலை தயாரிப்புகளை விட பல மடங்கு சிறந்தது.